அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. நாம் இன்னைக்கு ஒரு நபியை பற்றி பார்க்கலாம். மிக பழங்காலத்தில் நபி யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரு பெரிய நகரமான நைனவா மக்களிடம் அனுப்பினார். அந்த நகரில் மக்கள் விக்கிரகங்களை வழிபட்டு தவறான வழியில் வாழ்ந்தனர். யூனுஸ் நபி அலைஹிவஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வையே மட்டும் வணங்குங்கள் என்று எச்சரித்தார். ஆனால் மக்கள் கேட்கவில்லை, அவரை கேலி செய்தனர். இதனால் யூனுஸ் நபி அவர் மிகவும் வருந்தி அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் நகரத்தை விட்டு வெளியேறிவிட்டார். அவர் ஒரு கப்பலில் ஏறி சென்றார். சிறிது நேரத்தில் கப்பலில் பெரிய புயல் எழுந்தது. கப்பல் மூழ்கும் நிலைக்கு வந்தது. அதிலிருந்து தப்பிக்க ஒருவரை கடலில் தள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதற்கான சீட்டில் யூனுஸ் நபி அலைஹிவஸல்லம் அவர்களின் பெயர் வந்தது. அவரை கடலில் தள்ளிவிட்டார்கள். அப்போது அல்லாஹ் ஒரு பெரிய திமிங்கலத்தை அனுப்பினார். அந்த திமிங்கலம் யூனுஸ் நபியை விழுங்கிவிட்டது. அந்த இருண்ட திமிங்கலத்தின் வயிற்றில் யூனுஸ் அலைஹிவஸல்லம் உண்மையிலேயே தவறு செய்து விட்டதை உணர்ந்தார். அவர் முழு மனதுடன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். அதாவது, அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வம் இல்லை, நீ உயர்ந்தவன், நிச்சயமாக நான் தவறு செய்தவன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவரின் மனமார்ந்த துஆவை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தார். திமிங்கலம் கரைக்கு வந்து யூனுஸ் நபியை பாதுகாப்பாக வெளியே விட்டது. பின்னர் அவர் மீண்டும் நைனவா நகரத்துக்கு திரும்பி சென்றபோது மக்கள் அனைவரும் தங்கள் பிழையை உணர்ந்து அல்லாஹ்வையே ஏற்றுக்கொண்டிருந்தனர். எந்த தவறு செய்தாலும் மனம் மாறி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் அவர் நிச்சயம் மன்னிப்பார். அல்லாஹ்வை நினைத்தால் எத்தகைய இருளிலும் ஒளி கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு.